தெர்மோடைனமிக்ஸில் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள்னா இதுதான். ஒரு வெசலில் நம்ம வந்து 1 லிட்டர் வாட்டர் எடுத்தாச்சு. அதை வந்துட்டு நாம் பாயில் பண்ணுறோம். இப்போ இந்த பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இருக்கு பாருங்கள், T1. அதே போல் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ T1 வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ், அங்கே வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதே போல் இந்த T2 இருக்குது பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெம்பரேச்சரை செக் பண்ணுறோம். தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணுறோம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா T2 இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 100 டிகிரி செல்சியஸ் தான். T1 வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான். இப்போது ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ நம்ம வந்து செக் பண்ணும்போதும் அதே 100 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ நம்ம ஹீட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஹீட் ஆட் பண்ண அந்த வாட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீமாக அது கன்வெர்ட் ஆகுது. ஆனால் அந்த டெம்பரேச்சரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டெம்பரேச்சர் வந்துட்டு கான்ஸ்டன்ட் தான். 100 டிகிரி செல்சியஸ்லேயே அப்படியே தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா வந்துட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த ப்ராசஸ். இப்போ இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. அப்போ இந்த டெல் யூ வந்துட்டு Q மைனஸ் டபிள்யூ. அப்போ இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது, 0. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு W. அப்போ கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாம் அது ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிரும்.